வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பொதுச்சேவைத்துறை ஊழியர்களின் வேலை நேர மாற்றம். கூடுதல் வேலை நேரத்தால் கவலையில் தாதியர்கள். மருத்துவமனைகளில் பணிபுரியும் தாதியர்கள் வாரத்திற்கு 3 மணி நேரம் கூடுதலாக பணிபுரிய வேண்டும் என்ற புதிய அரசாங்க விதிமுறையின் மீது பலர் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்துரைத்த செனட்டரும் பினாங்கு சுங்கைபாக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான ரா லிங்கேஸ்வரன் தெரிவிக்கையில், தற்போது காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணியில் இருந்து இரவு 9 மணி வரையிலும், இரவு 9 மணியில் இருந்து மறுநாள் காலை 7 மணி வரையிலும் ஷிப்ட் முறையில் தாதியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் என்றார். எதிர்வரும் டிசம்பர் 1 முதல் ஷிப்ட் முறையில் பணிபுரியும் தாதியர்கள் வாரத்திற்கு 45 மணி நேரம் பணிபுரிய வேண்டும். இது தற்போதுள்ள 42 மணி நேர வரையறையை காட்டிலும் 3 மணி நேரம் அதிகமாகும். இந்த புதிய வேலை நேர வரையறையின் காரணமாக தாதியர்களின் பணி நேரம் மாற்றியமைக்கப்படலாம். ஆனால் இந்த மாற்றம் அவர்களுக்கு அதிக சுமையை ஏற்படுத்தும் என்று தாதியர் சங்கங்களும் கூறுவதாக லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். தாதியர்கள் பொதுவாக இரவு நேரங்களில் பணிபுரிந்து அவசரகால சூழ்நிலைகளை கையாள வேண்டியிருக்கும். எனவே அவர்கள் போதுமான ஓய்வு எடுக்க முடிவதில்லை. சில சமயங்களில் அவர்களுக்கு சாப்பிடும் நேரமும் தாராளமாக கிடைப்பதில்லை. மேலும் அவர்கள் தங்களது குடும்பத்துடன் செலவிடும் நேரத்தையும் இழக்க நேரிடுகிறது. அதே சமயம் தனியார் துறையில் இரவு நேரம் பணிபுரிந்தால் வழங்கப்படும் கூடுதல் ஊக்கத்தொகையைப் போல் தாதியர்களுக்கு போதுமான ஊக்கத்தொகையும் வழங்கப்படுவதில்லை என அவர் மேலும் சொன்னார். வழக்கமான வேலை நாட்களில் அலுவலக பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கும் ஷிப்ட் முறையில் இரவு நேரம் உட்பட வேலை செய்யும் தாதியர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதாக கூறிய மலேசிய தாதியர் சங்கத்தின் தலைவர் சாயிடா அத்மான் குறிப்பிடுகையில், பெரும்பாலான தாதியர்கள் குடும்ப தலைவிகளாக இருக்கிறார்கள். மேலும் வேலை நேரத்தை அதிகரிப்பது அவர்களுக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றார். அரசாங்க ஊழியர்களின் வேலை நேர மாற்றம் குறித்து பொதுச்சேவைத்துறை அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் சுகாதார அமைச்சின் அதிகாரப்பூர்வ ஆணைக்கு தாதியர்கள் இன்னும் காத்திருப்பதாக சைடா அத்மான் கூறினார். மலேசியாவின் தேசிய பதிவகமான JPN நவீன வடிவமைப்பில் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் கொண்ட புதிய மைகாட் அடையாள அட்டையை அறிமுகம் செய்ய உள்ளது. கடந்த 2012 முதல் தற்போது வரை பயன்பாட்டில் இருக்கும் மைகாட் அட்டைகள் அனைத்தும் புதிய மைகாட் அட்டைகளாக மாற்றப்படும் என துணை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். புதிய மைகாட் அட்டை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். இது போலியான மைகாட் அட்டைகளை தயாரிப்பதை தடுக்கும். இந்த அட்டை சிறந்த தரமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும். மேலும் இதில் பல கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். புதிய மைகாட் அட்டையை தயாரிப்பதற்கான செலவு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு பதிலளித்த துணை அமைச்சர், இந்த புதிய அடையாள அட்டையை தயாரிப்பதற்கான செலவு குறைவாக இருக்கும் என்றும், இந்த அட்டையை தயாரிப்பதற்கு அரசாங்கம் அதிக பணம் செலவு செய்யாது என்றும் கூறினார். அனைத்து பேருந்து நிறுவனங்களின் பேருந்துகளில் உள்ள 3-பின் மின்சார சாக்கெட்டுகளை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளது மலேசிய போக்குவரத்து அமைச்சு. இதுகுறித்து தகவல் அளித்த போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறுகையில், பேருந்து நிறுவனங்கள் அனைத்தும் மலேசிய தரநிலைத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட வயரிங் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறினார். அண்மையில் இளைஞர் ஒருவர் பேருந்தில் மின்சார சாக்கெட் பயன்படுத்தும் போது மின் தாக்கத்தால் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் பேருந்தின் மின்சார வயரிங் சரியாக இல்லாதது தெரியவந்துள்ளது. இதனால் அனைத்து பேருந்துகளிலும் மின்சார சாக்கெட்டுகளை சரிபார்க்க உத்தரவிட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சு. கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவத்திற்கு பிறகு மூடப்பட்ட பகுதியில் ஒரு பகுதி சாலை மீண்டும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகராட்சி வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில், மஸ்ஜித் இந்தியா சாலையில் போலீஸ் நிலையம் அருகே உள்ள பகுதியும் கடைகள் உள்ள பகுதியும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நில அமிழ்வுக்கு இலக்கான இடம் இன்னும் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் இங்குள்ள பழுது பார்க்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இப்பகுதி முழுமையாக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாண்டு இறுதியிலேயே திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு கல்வி அமைச்சு அறிமுகப்படுத்த உள்ள புதிய கல்வி திட்டத்தில் குழந்தைகளின் அடிப்படை வாசிப்பு, எழுத்து, கணித திறன் ஆகியவற்றை மேம்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதற்காக பல்வேறு புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணை கல்வி அமைச்சர் ஓங்காவு தெரிவித்தார். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் அவர்கள் பின்தங்காமல் இருக்கவும் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் குழந்தைகளின் வாசிப்பு, எழுத்து, கணித திறன் ஆகியவற்றை தொடக்க கட்டத்திலேயே சோதித்து தேவையான உதவிகளை வழங்குவது அடங்கும் என ஓங்காவோ குறிப்பிட்டார். இந்த புதிய கல்வி திட்டத்தின் மூலம் குழந்தைகள் அனைவரும் அடிப்படை வாசிப்பு, எழுத்து, கணித திறன் ஆகியவற்றை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும் என்று கல்வித்துறை நம்புகிறது. இதன் மூலம் அவர்கள் மேல்நிலை படிப்புகளை எளிதாக தொடர முடியும் எனவும் துணை அமைச்சர் மேலும் சொன்னார். சிம்பாங்புலாய் தொழிற்பேட்டையில் உள்ள ஒரு மறுசுழற்சி தொழிற்சாலை தீப்பிடித்து எரிந்தது. காலை 10:14 மணிக்கு இந்த தகவலை பெற்ற தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது தொழிற்சாலையின் பெரும் பகுதி தீயில் கருகியிருந்தது. தீயை அணைக்க அவர்கள் பல மணி நேரம் போராடினர். இந்த தீ விபத்தில் யாரும் காயமடையவில்லை. சிம்பாங்புலாய், பாசிர்புத்தே, கோபேங் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பக்கான்பரு, மங்களம்பு ஆகிய பகுதியைச் சேர்ந்த தன்னார்வ தீயணைப்பு வீரர்களின் உதவியும் கிட்டியது. காலை 11 மணியளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மலேசியாவின் 10வது பிரதமராக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவியேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெறுவதால் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ கொண்டாட்டங்களும் விழாக்களும் நடத்தப்படாது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் 24ஆம் தேதியன்று பிரதமர் தென்கொரியாவுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஃபாமி கூறினார். மலேசியா, தென்கொரியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவை மேம்படுத்தும் வகையில் இப்பயணம் அமைய உள்ளதாகவும், இந்த பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக ஃபாமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். அண்மையில் பிரதமர் பெரு, பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணமும் மிகவும் முக்கியமானது என்றார் ஃபாமி. இந்த பயணத்தின் போது அவர் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற ஏபெக் மாநாட்டிலும் G20 மாநாட்டிலும் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.